தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு செஷனுக்குள்ள இன்னைக்கு போயிடலாம். ஓகே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஆன்சரை பாருங்க. ஒரு வாரமா எந்த கிளாஸும் நடக்கல. ஓகே, ஹை, சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபைன் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம நேர டாபிக் உள்ள போயிடலாமா? சரி, இன்னைக்கு நம்ம தேவையானது அல்ஹம்துலில்லாஹ். பரவாயில்ல, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இருமல் மட்டும்தான் இருக்குது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் நல்லா வச்சிருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். இருமல் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி ஃபீவர் எல்லாம் சரியாயிடுச்சு. ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் பொதுவாகவே உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், இல்லை அதுவா எடுத்துக்கும். நம்மளா கொடுத்தோம்னா தப்பிச்சிருவோம், அதுவா எடுத்துக்கிச்சுன்னா கஷ்டம். ஆமா, நம்ம கொடுக்க தவறிட்டோம்னா எடுத்துப்போம், அவ்வளவுதான். உடலுக்கு அறிவு இருக்கு. உடலுடைய ஆற்றலை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. உடலை பற்றி, உடலுடைய தன்மைகளை பத்தி, உடல்ல ஏற்படக்கூடிய வேலைகள் இதெல்லாம் பத்தி படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதல்ல பயம் இருக்காது, நோயை குறித்து ஒரு பயம் வராது. ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். உடலை குறித்த அது வேணும், எல்லாருக்கும் வேணும். எல்லாருமே சிம்பிளா பயந்துருதோம்ல. டக்குன்னு ஒரு காய்ச்சலோ ஜலதோஷமோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம எத்தனையோ பேர் வேகமா ஓடி ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஊசியை போட்டு அப்படி பண்ணக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. முதல் காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையவே இல்லைதான் அடுத்த ஸ்டெப். எடுத்ததும் போய் அந்த அப்படிங்கிறது அது உடல் வந்து காய்ச்சலா கடைசியில லைட்டா உடம்பு சூடானாலும் காய்ச்சல் முடிவு பண்ணிடுவாங்க. என்ன ஏது அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்த்து சரியா கொஞ்சம் 2 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுவே சரியாயிடும். ரொம்ப சிவியரா இருக்குது, முடியல, டே பை டே எனக்கு அதிகமாயிட்டே போகுது அப்படின்னாதான் மருத்துவ சைடு போகணும். இதுதான் டாக்டர்ஸும் சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்லை, இன்னும் போற போக்கு பார்த்தா டாக்டர்ஸோட தேவைகள் இருக்குமா கூட தெரியல. சரி, தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ். தன்னம்பிக்கைன்னு சொன்னது உங்களுக்கு என்னெல்லாம் வருது? தன்னம்பிக்கைன்னு சொன்னதும் உங்களுக்கு என்னெல்லாம் நினைவில் வருது? டைப் பண்ணுங்க. தன்னம்பிக்கையை சொன்னதும் உங்களுக்கு நினைவில் வரக்கூடிய எண்ணங்கள், கோல், வேற வேற வெரி குட். மத்தவங்க செல்ஃப் ஸ்ட்ரென்த், ஓகே, பவர், ஓகே, சூப்பர். வேற மத்தவங்க ஓவர் கம், சரி, ஓவர் கம், ஓகே. செல்ஃப் கான்பிடன்ஸ், வெரி குட், சூப்பர். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நான் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எப்படி உருவாகிறது, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னால முடியும் சொல்றோம். இப்ப இந்த நம்பிக்கை எப்படி உருவாகுது ஒரு மனிதனுக்கு? எல்லாராலையுமே என்னால முடியும்னு எல்லாரும் சொல்றோம், கரெக்டா? என்னால முடியும் அப்படின்னு என்னாலையும் சொல்ல முடியும், உங்களாலையும் சொல்ல முடியும், இங்க இருக்கக்கூடிய எல்லாராலையும் சொல்ல முடியும் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஆனா அது எப்படி உருவாகுது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், இறைவன் நாடினார், இன்ஷா அல்லாஹ். அப்போ அடுத்து வந்து பாருங்க, தன்னம்பிக்கை என்றால் என்ன? தன்னை பற்றி நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் தன்னை குறித்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும். இவ பொதுவாக தன்னை குறித்த நம்பிக்கையில இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, அளவு கடந்து போய். நேத்து கூட ஒரு ரேண்டமா ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன். நான் யார்? இறந்த காலமும் நாம தான், நிகழ்காலமும் நாம தான், எதிர்காலமும் நாம தான். இந்த நான்ங்கிற முடிவு எனக்கு சுத்தி குழப்பிருச்சு. எனக்கு என்ன சொல்ல வாராரு அப்படிங்கிற எனக்கு புரியவே இல்லை. குவாண்டம் பிசிக்ஸ பேசி, அதாவது பொதுவா மக்களுக்கு மத்தியில ஒரு பரவலான ஒரு நம்பிக்கை இருக்கு. பிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு 4 வார்த்தையை போட்டுட்டாங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெண்ட் ஆயிடுவான். ரைட், ஏதோ சொல்றாரு போல, அப்ப இது பெரிய மெத்தம் படிச்சவர் போல, எல்லாம் படிச்சவர் போல அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு மத்தியில உருவாகும். கரெக்டா?
இப்ப இத மாதிரி விஷயங்கள், இந்த நம்பிக்கை, சப்கான்சியஸ் மைண்ட், இத பத்தி நான் நிறைய சமீப காலமா பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப நேத்து நான் தன்னை பற்றி நம்பிக்கை அப்படிங்கும்போது அதுதான். நான்ங்கிற ஒரு குறித்து ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசுறாரு. தன்னை நான் அப்படிங்கிற அது ஒரு இடத்துல இருந்து. எதிர்காலமும் அதான், கடந்த காலமும் நாம் தான். அது எல்லாரும் தெரிஞ்சதுதான். கடந்த காலத்தில் நாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நிகழ்காலத்திலயும் நாம தான் வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நாம தான் வாழப் போறோம். ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதுக்கு ஏகப்பட்ட சில குர்ஆன் வசனங்களை எடுத்துட்டு வராரு. அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி, நான் தான் காலம், காலத்தை ஏசாதீர்கள், நான் தான் காலமா இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இதுக்கு வந்து வியாக்கியானம், இதுக்கு வந்து விளக்கங்கள் கொடுக்கும்போது புரியாது நமக்கு. புரியுதா? இத புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள்ங்கிறது ரொம்ப கம்மி. சரி, இத புரிஞ்சுக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த படிக்க வாரீங்க, தேடல்ல போறீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அத அப்படியே நிப்பாட்டுறது நல்லது. இப்போ நானுங்கிற இந்த ஷைத்தான் இப்லீஸோடைய வேலைகளே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். முக்கியமான விஷயங்களை படிக்கிறதை விட்டுட்டு முக்கியமே இல்லாத விஷயங்களை தேட விட்டுருவோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உதாரணமா, செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்குதா இல்லையா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்குதா இல்லையா அப்படின்னு உலகத்துல சயின்டிஸ்ட் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி, பல மில்லியன் கோடி செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு பூமி. அதை எப்படி செய்யறது, அதை என்ன பண்றது, அதை எப்படி தற்காத்து கொள்றது, அதை தற்காத்து கொள்றதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இங்க போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே 75% பிரச்சனை இங்க சால்வ் ஆயிடும். ஆனா எதுக்குமே ஃபாயதா இல்லாத ஒரு செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்குதா, புளூட்டோல வந்து புவி ஈர்ப்பு விசை இருக்குதா, வியாழக்கிழமை காலண்டர் இருக்குதா, இப்படின்னு தேடிட்டு இருக்கிறதா மக்கள் தான் அதிகம். இதுதான் ஷைத்தானுடைய அது மட்டும் இல்ல, பொதுவா நம்ம லைஃபே எடுத்துக்கிட்டாலும் அதுதான். முக்கியமான விஷயங்களை வந்து முக்கியமான விஷயங்களை படிக்கிறதுலயோ, முக்கியமான விஷயங்களை தேடுறதுலயோ ஸ்பெண்ட் பண்ற ஷைத்தான் தவிர்த்துட்டு முக்கியம் இல்லாத விஷயங்களை கவனம் பண்ணிடும். அதனால நீங்க அதை பார்த்துதான் இந்த தொப்பி சண்டை, விரல் நாட்டையா நிட்டியா, இந்த சண்டை எல்லாம் அதுலதான் வரும். புரியுதா? ஆஹ் அதாவது பொதுவா ஒரு சின்னதா ஒரு விஷயம், ஓகேவா? நம்ம வந்து கோர்ஸ்குள்ள எல்லாருக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாவே சொல்றேன். ஒரு கிளாஸ்க்குள்ள வரும்போது பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல, வீடியோவும் ஆடியோ ஆஃப் ஆயிருக்கா அப்படின்னு பாத்துட்டு வாங்க. ஓகேவா? எல்லாரும் அவசர அவசரமா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேகமா உள்ள வர்றதை விட கொஞ்சம் நின்று ஒரு 10 செகண்ட்ஸ் தான். நான் ஆடியோ ஆன் ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகேவா? வீடியோவை கொஞ்சம் நம்ம வீட்டுல இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது பிரைவேசியான ஏரியா நிறைய இருக்கும். அந்த இடத்துல பொதுத்தளத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா வரணும். வீடியோ எப்படி இருக்குது, வீடியோ ஆன்ல இருக்குதா ஆஃப்ல இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் உள்ள வரணும். ஓகேவா? இது கொஞ்சம் அவேர்னஸா வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்க மத்த ஒரு கோர்ஸ் படிக்க போறீங்கன்னா அங்க வீடியோ ஆஃப் பண்ணுங்கன்னா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நடத்துறதெல்லாம் குறியா இருப்பாங்க. அப்ப சுத்தி இருக்கிற பார்ட்டிசிபென்ட்டுக்கு சில பார்ட்டிசிபென்ட் உள்ள வருவான். எதுக்கு வருவான்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்குதா, ஃபித்னா உருவாக்கலாம் தான் உள்ள வருவான். அப்படிலாம் இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணி இதெல்லாம் வரதான் செய்வாங்க. சோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஓகேவா? ஓகே. அப்ப தன்னை பற்றிய நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு வேணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, தன் திறன்களை யதார்த்தமாக மதிப்பிடுறது. தன் திறன்களை குறித்த நம்பிக்கை அவருக்கு வேணும். அதுக்கப்புறம் சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பான்பு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, தோல்வி வந்தாலும் மீண்டும் முயற்சிக்கும் திறன். இது ரொம்ப முக்கியமான, பின்னாடி நான் டீட்டெயிலா சொல்லுவேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த தன்னம்பிக்கை குறித்து ஒரு இது. தன்னம்பிக்கை குறித்து செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வேணும். பிறந்த குழந்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல இருந்து வரக்கூடிய எல்லாருக்குமே தேவையான ஒன்றுதான். குறிப்பா டீனேஜ்ல இருந்து எல்லாத்துக்கும் தேவையா, டீனேஜுக்கு முன்னாடியே தேவைதான். தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய சமுதாயமா தான் நம்ம இருக்கணும். நம்மளா இருந்தாலும் சரி, சுத்தி இருக்கிறவங்களும் சரி. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சகுனத்தை வெறுக்கிறேன், ஆனா நல்ல வார்த்தைகளை நான் விரும்புறேன். நல்ல சகுனம் இப்படிப்பட்ட, ஏன்னா அது அந்த நல்ல வார்த்தைகளை வந்து மனிதர்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். உதாரணமா, முடியவே முடியாது, ஒருத்தர் ரொம்ப சோகமா இருக்கிறாரு, ரொம்ப சேடா இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க பேச போறீங்க. முடியவே முடியாது, வாய்ப்பே இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும், லாஜிக்கலா யோசிச்சு பாக்குறீங்க தெரிஞ்சாலும்,
அந்த அந்த நேரங்கள்ல அந்த மனிதருக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இன்ஷால்லா துவா செய்யுங்க, எல்லாம் சரியாயிடும், உங்களுக்கு அல்லாஹ் தாலா மாத்துவான், இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம், உறுதியா இருங்க, இப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை ரசூலா விரும்புறாங்க. இங்க அப்படியா இருக்குது? அப்படி இருக்காது. இங்க எப்படி இருக்குன்னா டோட்டலா கொலாப்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நெஞ்சம் அந்த ஒரு கடைசியில உயிர் ஊசலாடுற மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையே புடிச்சு தொங்கிட்டு இருப்பான். அதையும் தொங்குறதையும் கட் பண்ணி விடுத்தா எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. காரணம் இந்த தன்னம்பிக்கையை, அதாவது இந்த எதிர்மறையான பேசக்கூடியவங்களோட விளைவு பின்னாடி பொறாம இருக்கும். நான் லாஜிக்கலா தானே பேசுறேன், இது வந்து லாஜிக்கலா பேசுறேன் அப்படிங்கிற வந்து யதார்த்தமான கிடையாது. நீங்க நல்லா உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பொறாம தான் ஒளிஞ்சிரும். இது ரொம்ப அவசியம். பின்ன ஆனா அவங்களுடைய பேச்சு வந்து நான் வந்து அவேர்னஸ் கொடுக்குறேன், உனக்கு நான் லாஜிக்கலா தானே பேசுறேன், லாஜிக்கலா தான் சொல்றேன், இப்படிங்கிற தாண்டி அப்படி சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. சொல்லக்கூடிய எல்லாரும் பராமரிச்சவங்க சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த சொல்லக்கூடிய மக்கள்ல 100% பொறாமை கொண்டு வந்து, ஆனா அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சோ தெரியாமலோ தான் இருக்கும். அதனாலதான் பாவங்களை தவிர்க்கும் போது இந்த பாவத்தை தடுக்கணும், இந்த பாவத்தை தடுக்கணும், இந்த பாவத்தை தடுக்கணும் அப்படிங்கறதுல முயற்சி பண்றதை விட அதோடைய கோர் நேச்சர் என்ன? இமாம் இப்னு ஜௌசியா சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை, பாவம் வந்து முதல் இந்த உலகத்துல தோன்றிய பாவம் பெருமை, 2வது பேராசை, 3வது பொறாமை, 4வது வந்து வஞ்சகம், கர்வம். இந்த 4 தான் பாவத்துக்கான அடிப்படைன்னு சொன்னாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பாவத்தை தடுக்கிறது, இந்த பாவத்தை தடுக்கிறது, இப்படி தடுக்கிறது, இப்படி தடுக்கிறதுங்கிற பொறாம குணம் என்கிட்ட இருக்குதா, அதை இல்லாம ஆக்கிட்டாலே பெரிய நிறைய பாவங்கள் உங்களை விட்டு போயிடும். பேராசை உங்ககிட்ட இருக்குதா, அதை இல்லாம ஆக்கிட்டாலே நிறைய பாவங்கள் உங்களை விட்டு போயிடும். பெருமை உங்ககிட்ட இருக்குதா, அதை இல்லாம ஆக்கிட்டாலே நிறைய பாவங்கள் உங்களை விட்டு போயிடும். அப்ப இதுலதான் ஒரு மனிதன் வந்து அதிகமா கவனம் செலுத்தக்கூடியவனா இருக்கணும். அப்ப தன்னம்பிக்கை என்றால் என்ன? அப்போ இது தடுத்தது தோல்வி, சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பாங்கு. சவால்களை எதிர்கொள்றதுன்னா என்ன? பொதுவா தன்னம்பிக்கை எப்ப உருவாகும்னா செல்ஃப் சேலஞ்ச் தான். உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களுக்கு நீங்க சேலஞ்ச் பண்றீங்களா? இந்த எண்ணங்களுக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணி போறீங்களா? இதுதான் தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணமா நிறைய வீட்டுல இப்ப நேத்து கூட எங்க வீட்டுல ஒரு ஃபன்னான ஒரு செய்தி. என்னன்னா, வீட்டு மாடியில கரண்ட் போயிடுச்சு, ஆனா காலிங் பெல் சத்தம். மாடியில பெரியம்மா வீட்டுல மாடியில கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லைன்னா காலிங் பெல் சத்தம் கேட்குமா? கேட்குமா கேட்காதா? கரண்ட் இல்லைங்க, காலிங் பெல் அடிச்சா கேட்குமா? பேட்டரி பேட்டரியில ஓடக்கூடியதா? 1 செகண்ட். அப்போ நைட் ஒரு 1:30 மணிக்கு, என்னது 1.5 ஹவர், 1.5 o'clock ஆகும். யாரும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் வீடு ஃபுல்லா கேக்குது, ஆனா யாரும் தெரியல. 2வது கதவு தட்டுற சத்தம் கேக்குது, யாரும் தெரியல. இப்படி ஒரு செய்தி நடக்குது. இது சீரியஸா நடக்குது. இது வந்து வீட்டுல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு. சும்மா இப்போ பயந்தவங்க இருந்தாங்கன்னா சரி பயப்படுறாங்கன்னு சொல்லலாம், பயப்படாதவங்க சொல்றான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப இது வந்து அது விசாரிச்சு பார்க்கும்போது என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து லூஸ் கனெக்ஷனா இருந்தா காலிங் பெல் சத்தம் கேட்கும். கதவு சத்துற சத்தம் அடிக்கிற சத்தம் வந்து இருண்டவனுக்கு எல்லாம், அதாவது பயந்தவனுக்கு எல்லாம் இருண்டது பேய்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே இதே மாதிரிதான் இருக்குங்கிற மாதிரி. அப்ப இந்த மாதிரி பிரம்மையா இருக்குமா? இந்த பிரம்மையா இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னன்னா யதார்த்தத்தை சொல்ல வர. இப்ப என்னன்னா அந்த அந்த 2 ரூமையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதான் மேட்ரு. இப்ப இந்த 2 ரூமையும் மேல இருந்து 2 ரூமையும் க்ளோஸ் பண்ணி எல்லாம் கீழே வந்தாச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து விடுறாங்க பாத்தீங்களா, இதுதான் தன்னம்பிக்கையை விடக்கூடிய இடம். இதுதான் தன்னம்பிக்கை அடிபடக்கூடிய இடம். இதுதான். இது நிறைய மக்கள் நம்ம அது வந்து கண்டு காணாம போயிடுறோம், தெரிஞ்சுக்கிறது இல்லை. சில பேர் பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா சில விஷயங்கள் ரொம்ப வீக்னஸா இருப்பாங்க. அந்த வீக்னஸ் தான் அவங்களுக்கு எதிரியாவே இருக்கும் எல்லா இடத்துலயும். இதுக்கும் தன்னம்பிக்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்ப அந்த இடத்துல ஒண்ணும் இல்ல,
அதெல்லாம் பாத்துக்கலாம், வந்து பாத்துக்க எல்லாம் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கிட்டு போய் அந்த இடத்துல ஸ்டே பண்றாங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த செல்ஃப் சேலஞ்ச் இது வந்து நமக்கு ரொம்ப தேவை. அப்ப தன்னம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு அகந்தை. நம்ம சொன்னோம்ல, என்னால் முயற்சி செய்ய முடியும். அகந்தை என்னை விட யாரும் சிறந்தவர்கள் இல்லை. இந்த 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 இதுதான் நான் ஸ்டார்டிங் சொன்னேன். இந்த பாவம், அந்த பாவம் பொதுவாவே தன்னம்பிக்கை கெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு, ஒரு ஒரு உள்ளத்தை உள்ளத்தை சம்பந்தப்பட்டதா தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு உள்ளம். உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கான்பிடன்ட் கிரியேட் பண்ணும். உள்ளத்தை பாழ்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் கான்பிடன்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அவ்வளவுதான். நீ நல்லா பாத்தீங்கன்னா இபாதத்தை ஆரோக்கியமா நல்லா சுறுசுறுப்பா இருக்கும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் நல்லா வேலை செய்யும். அது செய்யலாம், இது செய்யலாம், இப்படி பண்ணுவோமா, அப்படி பண்ணுவோமா, அது செய்வோமா, இது செய்யுமாங்கிற மைண்ட் நல்லா வேலை செய்யும். ஆனா பாவங்கள்ல ஈடுபடும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யும் போது, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செய்யும் போது மைண்ட் எதையுமே யோசிக்காது. எல்லாத்தையும் தாண்டி அந்த பாவத்தை செய்யணும் அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கோலாவே இருக்கும். அந்த நேரத்துல அந்த கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினமா இருக்கும். அப்போ ஒரு தன்னம்பிக்கை உருவாகிறதுங்கிறது வந்து நாட் ஒன்லி ஒரு திறமை மட்டும் இல்ல, திறமை, பணிவு, பொறுப்பு இதெல்லாம் சேர்ந்ததுதான். அதனாலதான் டேலண்ட் இருக்கு. இப்ப டேலண்ட் சில பேர்ட்ட இருக்கும், ரெஸ்பெக்ட் இருக்காது. சில பேர்ட்ட ரெஸ்பெக்ட் இருக்கும், டேலண்ட் இருக்காது. இப்ப இந்த ஒரு சேர அமையணும். நீங்க நல்லா பாருங்க, எனக்கு வந்து இப்ப எனக்கு நல்ல பொறுப்பு இருக்குது, நான் ஒரு பெரிய பொறுப்புதாரி, நான் பெரிய கான்பிடன்டா ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசக்கூடியவரா இருந்தாரு, குடும்பத்துல கெட்ட வார்த்தை பேசுறாரு, இல்ல குடும்பத்துல உங்களை திட்டுறாரு அப்படின்னா டோட்டலி அடிபட்டுரும். அவர் தன்னம்பிக்கை உள்ளவர் கிடையாது. அந்த தன்னம்பிக்கை அவர் அழிச்சிரும், அவர் இல்லாம ஆக்கி விட்டுரும். அதனாலதான் தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எப்ப ஒரு வேலை செய்யும்னா, அவருடைய எண்ணம் நீயத்தும், அவருடைய நீயத்தும் இவர் செய்யக்கூடிய முயற்சியும் ஒண்ணு போல இருக்கும். புரியுதா? நீயத்தும் முயற்சியும் ஒரு சேர இருக்கணும். நீயத்து முயற்சி, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீயத், எதுக்காக இந்த வேலையை செய்யற, அதுக்கப்புறம் முயற்சி, இந்த முயற்சி குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு இருக்குதா, இந்த ரெண்டும் தான் தேவை. இந்த ரெண்டு ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு அப்படின்னா உலகத்தையே கூட ஆளலாம். உலகத்தை ஆளக்கூடிய வல்லமையை கூட அல்லாஹ் கொடுத்துருவான். இந்த ரெண்டும் ஒரு சேர, இந்த ரெண்டும் தான் நம்ம உருவாக்கணும், நம்ம நியத்து. அதனாலதான் பாருங்க, புகாரி தனிப்பட்ட நபர், அவர் எழுது. இப்ப நம்மளும் தான் இருக்கிறோம். இப்ப நம்ம எவ்வளவோ டெக்னாலஜி இருக்குது, டெக்னாலஜியோடைய உச்சத்துல இருக்கிறோம், ஆமாவா இல்லையா? டெக்னாலஜியோட உச்சம், இன்னும் அது உச்சத்தை தொடும். இன்னும் சொல்ல முடியாது, இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த டெக்னாலஜி இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்ப ரொம்ப சர்வ சாதாரணமா மாறிடும். எது எல்லாமே வீட்டுல இருக்கிற மாதிரி நிலைமை கொண்டு வந்துருவாங்க. அப்போ டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்மளால ஒரு கருத்து சொல்ல முடியுது. இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் போடுறோம், மார்க்க கருத்துக்களை வெளிப்படுத்துறோம், நானும் பேசுறேன், எல்லாரும் பேசுறோம். நம்ம பேசக்கூடிய எல்லாமே உலகம் ஃபுல்லா இப்ப சேர்ந்துருச்சா? உலகம் ஃபுல்லா போயிடுச்சா? உலகத்துல எல்லா மக்களும் பார்த்துட்டாங்களா? ஆனா இமாம் புகாரியுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க, டெக்னாலஜினா என்னன்னே தெரியாது. மிஞ்சி அவங்களுடைய காலத்துல டெக்னாலஜிங்கிறது எழுத்து, ஒரு பேப்பர்ல எழுதுறதுதான் அவங்க டெக்னாலஜியா வச்சிருந்தா அப்ப இருந்துச்சு. அப்ப இமாம் புகாரி எழுதின கித்தாப் பாருங்க, உலகம் ஃபுல்லா சேர்த்துருச்சு, அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துட்டான். குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து அதுதான். அப்பதான் அதுதான் நீயத். நீயத்தும் முயற்சியும் ஒரு சேர இருக்கணும். அப்ப நான் யாருக்காக பண்றேன், எதுக்காக செய்யறேன், இது ரொம்ப அவசியம். இதுதான் நமக்கு நாமே பண்படுத்துறதோ, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதோ ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப தன்னம்பிக்கையோட 4 தூண்கள் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? செல்ஃப் அவேர்னஸ். ஆரம்பத்துல சொன்னது என்னை அறிதல். அப்ப என்னை அறிதல்னா என்ன? என்னுடைய பிளஸ் ஆர் மைனஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்கணும். செல்ஃப் அறிதல், என்ன அறிதல். அப்புறம் வந்து பாருங்க, செல்ஃப் அசப்டன்ஸ், என்ன ஏற்றுக்கொள்வது. 3வது பாத்தீங்கன்னா செல்ஃப் எஃபிஷியன்சி, என்னால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை. 4வது ஆக்ஷன்ஸ், சிறிய செயலிருந்து தொடர்ந்து ஈடுபடுது. இந்த 4 தான் தன்னம்பிக்கையோட தூண்கள். இப்ப என்ன அறிதல்னா என்ன? என்னோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டு நான் பாசிட்டிவ்ல அதிகமா ஈடுபடுறேன், நெகட்டிவ்ல வந்து நான் ஈடுபடல. எனக்கு ஒரு செயலை செய்ய முடியுது, என்னால செய்ய முடியல, என்னால செய்ய முடியாததை இன்னொருத்தருக்கு நான் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேனா, அது ரொம்ப அவசியம். புரியுதா?
ஏன்னா எனக்கே முடியல, நீ செஞ்சு என்ன செய்ய போற, உனக்கு கொடுத்து என்ன செய்ய, நீ பண்ணி என்ன பண்ண போற, இப்படிங்கிற எண்ணம் என்ன ஆகணும்னா டோட்டலா உங்களே கொலாப்ஸ் பண்ணிடும். அது பொதுவா நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்கும். இதுதான் அந்த உலகத்தோட நியதி. சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய சுன்னா அதான். நீங்க எதை செய்யறீங்களோ அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுவான். அது உங்கள்கிட்டயோ குடும்பத்திலேயோ எதுலயோ ஒண்ணு காட்டும். அதனாலதான் பாவங்கள்ல ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. பாவங்கள் வந்து அதை ரிட்டர்ன் கொடுக்கறத வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம். உங்ககிட்ட கொடுக்கும், இல்ல குடும்பத்துல காட்டும், இல்ல பிள்ளைகள்கிட்ட காட்டும், இல்ல வாழ்வாதாரம் எதுலயாவது ஒண்ணுல காட்டும் பாவத்தோட விளைவுகள். இப்ப நம்ம அதை வந்து தடுக்கணும். அதனாலதான் பாவத்தை விடணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு முத பாவத்தை குறித்து அறிவு வேணும். அவங்களை கைட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கும் அதை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கணும். இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. என்ன அறிவு. அப்புறம் ரெண்டாவது ஏற்றுக்கொள்வது. இந்த செல்ஃப் அசெப்டன்ஸ் சொல்லலாம். என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு குணங்கள் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா குணங்களும் ஈஸியா வந்துடாது. கரெக்டா? சில பேர் ஈஸியா ஒருத்தவங்க கூட அட்டாச் ஆயிடுவாங்க, சில பேரால அட்டாச் ஆக முடியாது. சில பேர் ஈஸியா கல்வியை கத்துப்பாங்க, சில பேரால கத்துக்க முடியாது. சில பேர் ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்க, சில பேரால விட்டு கொடுக்க முடியாது. சில பேர் ஈஸியா தர்மம் செய்வாங்க, சில பேரை தர்மம் செய்ய முடியாது. இந்த செய்ய முடியாத குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்களா? ஐயோ என்னால தர்மம் செய்ய, என்னால விட்டு கொடுக்க முடியல, என்னால வந்து இந்த இடத்த ஏத்துக்கொள்ள முடியல, என்னால இது பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இதுதான் அவங்களுக்கு டாஸ்க். இந்த டாஸ்க்ல தான் உங்களுக்கு கூலியே இருக்கு. ஒருத்தருக்கு தர்மம் செய்யறாரு, ஆனா அவருக்கு தொழுது கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் தொழுகிறாரு, அவருக்கு தர்மம் செய்யற கஷ்டமா இருக்குன்னா தர்மம் செய்யறதுலதான் அவருக்கு டாஸ்கே அல்ல. அதெல்லாம் டாஸ்க் வச்சிருக்கிறான். ஏன்னா தொழுது இலவுபடுத்தி கொடுத்துட்டான், அது தொழுதுகிட்டே தான் இருப்பாரு. இப்ப தர்மம் செய்யற கஷ்டப்பட்டு அந்த கஞ்சத்தனத்துல இருந்து வெளியே வந்து தர்மம் செய்யறதுதான் டாஸ்க். அதைத்தான் பக்குவப்படுத்தணும். அப்போ சில பேர் சொல்லும்போது, நம்ம மக்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு அதை பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கஷ்டமா இருக்குது சிரமமா இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த அதுதான் வந்து உங்களுக்கு மாற்றத்துக்கான முதல் படி. நீங்க வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் கஷ்டமா தான் இருக்கும், ஸ்டார்டிங்ல கவலையா தான் இருக்கும். அது மாற்றத்திற்கான முதல் படி. அதுதான், அதை புரிஞ்சுக்கணும். அப்ப என் மனசு கஷ்டப்படுது, மனசு பாடாப்படுது, எனக்கு அழுகையா வருது, எனக்கு தாங்க முடியல, என்னால அதை வந்து ஏத்துக்கொள்ள முடியல அப்படின்னு ஒரு மனசு உங்க ஒரு நிலையில இருக்கிறீங்கல்ல, அந்த நிலைதான் நீங்க வந்து மாறிட்டு இருக்கீங்கன்னு ஒரு நிலை. அது டைம் டு அது சில பேருக்கு டைம் டேக் எடுக்கும். என்னால முடியாது, என்னால பண்ண முடியல, இந்த வார்த்தைகள் வரக்கூடாது. சம்டைம்ஸ் மனிதனுங்கிற அடிப்படையில் நமக்கு உருவாகும், என்னால முடியல. அப்ப அந்த முடியலைங்கிறத உடனே ஹோப் பண்ணி வெளியில வரணும். அப்ப இந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப தேவை. அப்ப இந்த தன்னம்பிக்கையோட 4 தூண்கள். அப்ப தன்னம்பிக்கை எப்படி உருவாகிறது? சிறிய வெற்றிகள், சின்ன சின்ன வெற்றிகளை வந்து நம்ம கொண்டாட தவறிடுவோம். சின்ன சின்ன டாஸ்க் தான் நமக்கு. அதான் தன்னுடைய பிளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சுக்கணும். மைனஸ் என்ன, பிளஸ் விட்டுருங்க, மைனஸ் என்ன, மைனஸ் என்ன இருக்குது. இப்போ நிறைய பேரு சொல்லக்கூடிய வசனம், என்கிட்ட குரான் வசனங்களே மென்ஷன் பண்ணி காட்டுவோம். நிறைய பேர் அல்லாஹ் குரான்ல ஆண்களுக்கு சில சலுகைகள் கொடுத்திருப்பான். 1 1 2 2 3 3 4 4 இப்படின்னு சொல்லுவான். முடிஞ்சா நீங்க திரும்ப முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். எஸ் ஆர்னோ? இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட டிபேட் பண்ணுவாங்க. எப்படி இந்த வசனம் அதை டிபேட்னா விவாதம் பண்ண மாட்டாங்க. இந்த வசனத்தை என்னால ஏத்துக்கொள்ளவே முடியல, இந்த வசனங்களை என்னால ஒத்துக்கவே முடியல, இந்த வசனங்களை என்னால அசெப்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. இங்கே கேட்டாலே நிறைய பேர் சொல்லதான் செய்வீங்க, என்னால முடியலன்னு சொல்லுவீங்க. வெளிப்படையா சொல்லாட்டாலும் மறைமுகமா இருக்கும். முதல் கேள்வி, அந்த இடத்துல அந்த வசனங்களை ஏத்துக்கொள்ள முடியாம இருக்கிறதுக்கு நம்ம யார்? அதுதான் முதல் கேள்வி. அதுக்கு அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய வசனம் என்ன? அல்லாஹ் அவரோட தூதரும் உள்ள முடிவு எடுத்துட்டா அந்த முடிவை மாத்தக்கூடியவங்களுக்கு அதிகாரம் யாருக்கு இல்லைன்ட்டான். அப்ப அந்த அந்த இடத்துல வந்து அது அந்த அந்த விஷயங்கள் என்ன? அதாவது ஒய்ஃப் வந்து அவர் திருமணம் முடிக்கிறாரா முடிக்கலையா செகண்டரி, அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஈவன் சொல்ல போனா ஒரு கலாச்சாரங்கள் ஒண்ணு இருக்குதுன்னா அதுபடி நடக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற சொல்லக்கூடிய மார்க்கறிஞர்கள்லாம் அதிகம். கலாச்சாரங்கள், ஒரு கலாச்சாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு ஒரு நிலையில இருக்கிறீங்கன்னா அதை ஃபாலோ பண்றதுல தவறும் இல்லை, அது அப்படியே போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி பண்றவங்களை நீங்க தடுக்கவும் கூடாது. அதுதான் பிறகு
அதுதான் இங்க பிரச்சனை. அந்த எங்க பிரச்சனைனா அதுதான். அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்றது, அதாவது போதை வஸ்துல ஈடுபடக்கூடியவங்களை கூட சமூகம் ஏத்துக்கும். ஆனா 2ஆம் திருமணம் பண்றாங்க பாத்தீங்களா, முதல் ஒய்ஃப் இருந்து 2ஆம் திருமணம் ஒருத்தர் பண்றாருல்ல, அவர் அந்த சமூகம் வந்து எப்படி பார்க்கும்னா, ஏதோ விபச்சாரம் பண்றவர் மாதிரி பார்க்கும். நவுது பில்லா மின்ஹா. அப்படிதான் அந்த சமூகம் பார்க்கும் அவரை. ஈவன் நிறைய ஒய்ஃப் வந்து அவரோட சேர மாட்டாங்க. அவரோட சேராத, யாரு கூட வேணாலும் பழகு, அவரோட மட்டும் பழகாத. காரணம் அவர் இவருக்கு எடுத்துருவாருங்கிற ஒரு பயம். அப்ப இந்த விஷயம் இதுதான், இந்த கோர் கான்செப்ட் இதுதான். அப்ப இங்க பிழை விடுறது. இப்ப ஆண்களா இருந்தா என்ன, சில பேருக்கு மகர் கொடுத்து முடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். அதுக்கு என்னென்னமோ செய்வான், குறுக்கு வழியெல்லாம் இருக்கும். இப்ப மகர் பெண் கேட்டு மகர் கொடுத்து முடிக்கிறதுங்கிறது மார்க்கம் கொடுத்த சலுகை. அது பெண்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம். இப்ப இத வந்து இதுலயே இந்த தலாக்குள்ள நடக்கும்போது அப்படித்தான் பாருங்க. தலாக்கு கொடுக்கவா குலா, அது ரெண்டுல போட்டி. நீ கொடுக்க நான் கொடுக்க. ஏன்னா தலாக் கொடுத்துட்டா மகர் வந்து வாங்க முடியாது. குலா கொடுத்துட்டா மகர் கொடுத்துடணும். தெரியும் தானே, சட்டங்கள் தெரியும்ல. கணவர் வந்து உங்களுக்கு தலாக் கொடுத்துட்டாரு அப்படின்னா மகர் வந்து நீங்க ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க குலா கொடுத்துட்டீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துடணும். அவர் என்ன மகர் கொடுத்தாரோ இதுல போட்டி வரும். தலாக்கு நீ கொடுக்கவா நான் கொடுக்கவா, நீ கொடுக்கவா நான், நீ தலாக்கு நீ கொடுக்குறியா, குலா நான் கொடுக்குறியா, இதுல போட்டி. ஏன்னா ஆனா அது சில பேருக்கு முறை, அது தப்பு கிடையாது, அது இயல்பு. ஏன்னா கொடுத்த மகர் வந்து நிறைய தொகைகள் இருக்கும், உடனே எடுத்து கொடுக்கறதுங்கிறது போராட்டமா இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து இது மார்க்கங்கள் நம்ம வந்து பார்க்க தவறிய விஷயங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது உள்ள. அப்ப திறன் மீது நம்பிக்கை, அதுக்கப்புறம் பயிற்சி வேணுங்க. ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பயிற்சி மெத்தட்ஸ் நமக்கு வேணும். காலைல எந்திரிச்சோம், தொழுதோம், திரும்ப ஃபஜருக்கு அப்புறம் தூங்கணும், பிளாக்மெயில் பண்றாங்க, நீ குலா கொடு நான் கொடுக்க மாட்டேன்னு. ஆமா, பிளாக்மெயில்லாம் நடக்கும். குலா கொடுக்க மாட்டேன். சில பேர் தான் விரக்தி உச்சத்துக்கு போய் இதே வேண்டாண்டா அப்படின்னு கொடுக்கக்கூடியவங்க தான் நிறைய. அவங்கதான் வந்து தூக்கி கடாசிட்டு போவாங்க. இதே எனக்கு வேண்டாண்டா, உன் கூட இருந்து உன் பொருள் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு போறக்கூடியவங்க இருப்பாங்க. இதெல்லாம் இது நம்ம வந்து ஒரு பேசிக்கா தான் சொல்றோம். இதை பத்தி பேசக்கூடிய தளம் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு அந்த நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பத்தி நான் சொல்லக்கூடிய மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் பயிற்சி. ஒரு நீண்ட பயிற்சி நமக்கு வேணும். அந்த பயிற்சி மெத்தட்ஸ், அது என்ன பயிற்சி, வாட் கைண்ட்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், என்ன பயிற்சினாலும் இருக்கட்டும், எதையாவது ஒரு திறனை வளர்த்துக்கிட்டே இருங்க உங்க லைஃப்ல. ஒரு புக்கு படிக்கிறதோ, இல்ல ஒரு பிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்டோ, அல்லது நீங்க சமையல்ல புது டிஷ், அந்த ஒரு புது டிஷ்ஷை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு டிஷ்ஷை செய்யறதா இருக்கட்டும், அதுவே ஒரு திறன் தாங்க, ஸ்கில் பேஸ்டு தான். மைண்டுக்கு நீங்க வேலை கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ திறன் பயிற்சி வேணும். அப்புறம் நல்ல எதிர்மறையான எண்ணங்களை குறையுது, நல்ல செல்ஃப் டாக் அது வேணும். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அப்ப அந்த செல்ஃப் டாக் வேணும். முடியும், பண்ணுவ, சாதிப்ப. அப்ப அதான் திரும்ப சொல்றது, நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா உங்களுடைய நியத்தும் உங்களோட முயற்சியும் ஒரு சேர அமைஞ்சிருக்குது, அது கிளாரிட்டியா இருக்குது, அதனால உங்களுக்கு பயன் இருக்குது, அதுல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அல்ல நாடிட்டா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? உலக வழக்கம், ஊர் வழக்கம், குடும்ப வழக்கம், யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா எல்லாரையுமே என்ன பண்ணுவான், உங்களுக்கு ஏற்றாற்போல மாத்திரும். இதுதான் ஒரு மனிதனுடைய முக்கியமான நிலை. அதனாலதான் நம்ம எண்ணத்தை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. நல்ல செல்ஃப் டாக், அப்புறம் முயற்சி, ஆதரவு தரும் சொல்ல, இந்த என்வாயர்மெண்ட்டை உருவாக்கணும். அதனாலதான் சொல்றது, ஒன்னால மத்தவனுக்கு புரோஜனமா இல்லாட்டாலும் பரவாயில்ல, உபத்திரமா இருந்துடாத அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இது பிள்ளைகிட்ட நம்ம சொல்லணும். ஒன்னால வந்து ஒருத்தர் நல்ல பழக்கங்கள் தான் கத்துக்கிட்டான் அப்படின்னு வரலாறு இருக்கணுமே தவிர, கெட்ட பழக்கங்கள் கத்துக்கிட்டாங்கிற வரலாறு இருக்கக்கூடாது. இது நானா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி. என்கிட்ட இருந்து ஒரு நல்ல பண்புகளை தான் நீங்க எடுத்துட்டு போற மாதிரிதான் என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னோட சூழலுக்கு இருக்கணும். இப்ப என்கிட்ட 1000 பாவங்கள் இருக்கலாம், அந்த 1000 பாவங்கள்ட்ட உங்கள்கிட்ட இருந்து அந்த பாவத்தை கத்துக்கிட்டேங்கிற நிலையை உருவாயிடக்கூடாது. அது மிகப்பெரிய ஃபித்னா.
நாளைக்கு நம்ம செஞ்ச பாவத்தை கூட எல்லாம் மன்னிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஆனா நம்மளால ஒரு பல பேர் பாவம் செஞ்சிருவோம் பாத்தீங்களா, அவன் தான் நமக்கு நாளைக்கு தடையா நிற்பான். சொர்க்கத்துக்கு தடையா இருக்கிற மாதிரி யாரையும் வச்சுக்காதீங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதனாலதான் மத்தவங்களோட விஷயத்துல போவாதீங்க, மூக்க நுழைக்காதீங்க, தடையா இருக்காதீங்க. போய் ஏதாவது பேசுறது, ஆறுதல் பேசுறேங்கிற பேர்ல போயிட்டு தடையா நிக்காது. ஒரு சொர்க்க அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் கவனமா இருக்கணும். இப்போ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா படிக்கணும்னு நிக்கிறான். அவன்கிட்ட போய் நின்றுகிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியாது. அவன்கிட்ட போய் இப்ப உங்கள்கிட்ட சொல்றாங்க, நீ போய் பேசுங்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவன் அந்த 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 ஃபீல்டு ஸ்கோப் தான் அவங்க நல்லாவே இருக்குதுன்னு தெரியுது. நீங்க போய் நின்றுகிட்டு போய் நின்றுகிட்டு பெரிய எது நாட்டாம மாதிரி போய் நின்றுகிட்டு அங்க தப்பு தப்பா பேசிடக்கூடாது. அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா சொல்றாங்களா, டீசெண்டா சொல்லிட்டு போயிடணும். இது பாருங்க உங்க பையன் அதுதான் வருங்கிறான். என்ன கொண்டு போய் சேர்த்து நாளைக்கு உங்களாலதான் என்னுடைய ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆச்சுன்னு சொல்ல வச்சிடாதீங்க. சொல்றாங்க நீங்களே சொல்லுங்கன்னு விட்டுருணும். டீசெண்டா முடிச்சிடணும். அவன் கஷ்டப்படுவாங்களே, கருமாயப்படுவாங்களே அப்படின்னு நீங்க போய் அவன் மைண்ட் வாஷ் பண்ணி அவனுக்கு பிடிக்காத ஒரு கெரியர்ல போய் சேர்த்து விட்டு கடைசியில அந்த கெரியர்ல என்ன வேணாலும் நடந்துடலாம். சூசைட் அட்டெம்ப்ட் கூட நடந்துடலாம். அப்ப அது அந்த அந்த பழி நம்ம அட்டெம்ப்ட் பண்றது பழி. அப்ப நாளைக்கு நம்ம பார்க்கும்போது சொல்லுவான், இவனாலதான்டா நாளைக்கு நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன் அப்படின்னு. நல்லா நான் இருந்தேன், இவன் தான் வந்து கெடுத்து விட்டான். இருக்குதா இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? இப்ப நான் இப்ப என்னுடைய கோர் கான்செப்டே பிஃபார்ம் தான். நான் பிஃபார்ம் படிக்கணும் தான். நான் அடிப்படை மேக்ஸ் மேக்ஸ் பயாலஜி. ஆனா என்னை இன்ஜினியரிங் சேர்த்து விட்டது என் மாமா ஃப்ரெண்டு தான். நல்லா இருந்தவன வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும் அப்படின்னு இன்ஜினியரிங் சேர்த்து விட்டது அவர் தான். பல நேரங்கள்ல நான் அவர் மேல எனக்கு விருப்பம் வந்துருக்கு. ஆரம்ப கட்டத்துல பல நேரங்கள்ல வந்திருக்கு. இவர் யாருன்னா நம்ம லைஃப்ல வந்து தலையிடுறது, இது வரும். அப்ப இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் நம்ம என்ன எதிர்மறையான என்வாயர்மெண்ட் எப்போதுமே நம்ம கிரியேட் பண்ணிடவே கூடாது. நம்ம லைஃப்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையே இல்லை, மத்தவங்க லைஃப் நமக்கு தேவையில்லை. அதுதான் ரசூலா சொன்னாங்கல்ல, ஒரு மனிதன் சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒண்ணுல என்னது, மத்தவங்க லைஃப்ல அவன் தலையிடாத வரைக்கும். அப்பதான் சுதந்திரம், அவன் நிம்மதியா இருப்பான். இப்ப இந்த முறையில் நமக்கு வேணும் தொடர்ச்சியான ஆக்ஷன்ஸ். அப்போ தொடர் முயற்சி வேணும். தொடர் முயற்சி வேணும். நான் வந்து ஹாஃபிலாவ போறேன் அப்படின்னு நல்ல காலைல சாப்பிட்டு ஃபஜருக்கு அப்புறம் தூங்கினோம்னா, இதுதான் சார் இப்போ பிறந்ததுன்னு சொல்றாங்க. பொருந்த சொல்றாங்க. தொடர்ச்சியான முயற்சி. அப்ப தொடர்ச்சியான டே கண்டினியூஷன். அந்த அந்த நம்பிக்கை வேணும் நமக்கு. இப்போ சக்சஸ் ஆகிற யாருமே வந்து இந்த கம்ஃபர்ட் சோன் தான். அதுதான் நம்ம சொல்றோம். பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இன்மைதான் நமக்கு இருக்கு நிறைய. நம்ம கம்ஃபர்ட் சோன்ல எல்லாம் கிடைக்கணும். அந்த கம்ஃபர்ட் சோன்லயே கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்லா பாருங்களேன். நீங்க என்னைக்கெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட் சோன்ல வந்துட்டீங்களோ, அந்த கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியே வந்தீங்களோ, அந்த வெளியே வந்ததுதான் உங்களுக்கு growth ஆகியிருக்கும். அவ்வளவுதான். கம்ஃபர்ட் சோன்ல இருக்கிறது உங்களுக்கு growth ஆகியிருக்காது. செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா இல்லையா? நீங்க என்னைக்கு டிஸ்கம்ஃபர்ட் சோன்ல வந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு growth ஆக்கும். கம்ஃபர்ட் சோன் உங்களுக்கு growth ஆக்காதுங்க. அதுதான் நியதி. இப்ப நான் ஒரு செயலை செய்ய போறேன், எனக்கு எனக்கு நீங்க வந்து ஒரு வாழ்க்கையில வெற்றி அடைய நினைக்கிறீங்களா? நேரத்தை இழப்பீங்க, பணத்தை இழப்பீங்க. சில பேருடைய சில பேருடைய சில பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்குவோம். ஏன் வாழ்க்கையை கூட இழக்க வேண்டியதா இருக்கும் சில நேரங்கள்ல. உங்க லைஃப்ல சில பேரு அந்த லைஃபுக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான். நீங்க அதை வாழாத நிலை கூட ஏற்படும். அவன் வந்து குடும்பத்தோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். நீங்க கோலுக்காக ஓடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். உன்னை எடுத்துட்டீங்கன்னா அதுதான். இல்லைன்னா நீங்க சும்மா இருந்துடும். எனக்கு அது வேண்டாம், எனக்கு அப்படி எல்லாம் பண்ண முடியாது, நான் என் லைஃப் என்ஜாய் அப்ப அது பக்கம் போக கூடாது. உங்க லைஃப் என்ஜாய் பண்ற மாதிரி அதுக்கு தகுந்த அளவு நீங்க போயிடணும்.
இதுதான் ஒவ்வொருத்தருடைய விஷயங்கள். ஒரு சும்மா சாதாரணமா வெற்றி கிடைக்காது. புரியுதா? ஒருத்தர் வந்து 30 வயசுல சாதிக்கிறாரு, 40 வயசுல சாதிக்கிறாரு, 50 வயசுல சாதிக்கிறாரு அப்படின்னா சாதாரண கிடையாது. எடுத்த உடனே தூக்கி அல்லாஹ் தஆலாவும் கொடுத்துட மாட்டான். உங்களுக்கு உடனே கிடைச்சிடாது. உடனே கிடைக்கிறது நிலைக்காது. அதுக்கு நீங்க நிறைய உங்களுடைய ஸ்பெண்ட் டு செல்ஃப், நிறைய உங்க செல்ஃப் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய இது பண்ணணும். நிறைய எஃபோர்ட் போடணும். நிறைய இழக்க வேண்டியது இருக்கும். இப்ப இது எல்லாம் தான் நம்மள வந்து உருவாக்கும். அப்ப உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனம் பாருங்க. நீங்க தளர்ந்து விடாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க நம்பிக்கையாளர் இருந்தா நீங்க தான் உயர்ந்தவர்கள் நல்லா சொல்றான். அல்லாஹ் வந்து இப்போ இப்ப நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு சொல்லக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வசனம். கவலைப்படாத, தளர்ந்துடாத, தளராதன்னு நல்லா சொல்றான். தளராத, கவலைப்படாத. நீ நம்பிக்கையாளர், நம்பிக்கையா இருந்து நீ தான் மேலானவன். நம்பிக்கையாளர்கள் அங்க என்ன? அல்லாஹ் குறித்த நம்பிக்கை. நம்பிக்கையோட நம்பிக்கைன்னு ஆமன்து பில்லா, ரசூலுல்லா, குரானை நம்புறது, மலக்குமா, இதுதான் நம்ம பெரிய தப்பு. அதாவது நம்பிக்கைன்னு ஒரு நம்பிக்கை வசனம் வந்துருச்சுன்னா அக்கீதால நிக்குது, அப்படி நிக்கிறது. பொதுவாவே மனிதன் வாழ்க்கை சீராக இருக்கணும்னா அக்கீதா சீரா இருக்கணும். இதுதான் யதார்த்தம். அக்கீதா சீரா இருந்தா வாழ்க்கை சீரா இருக்கும். அக்கீதா சீர்கெட்டு போனா வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். இதுதான் ஒரு ஒன் லைன்ல முடிக்கிறதா இருந்தா அதுதான். அக்கீதாவை நீங்க சீரா வச்சிருந்தீங்கன்னா வாழ்க்கை சீரா இருக்கும். அப்போ வலா தையணும், அது அந்த அல்லாஹ் சொல்ல தளர்ந்து விடாதீங்கன்னு சொல்றான். அப்ப இந்த விஷயம் நம்ம அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த வசனங்கள் பாருங்க. எவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். நான் உங்களுக்கு நம்பிக்கை வைக்கவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை வைக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. அப்ப இந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப அவசியம். உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய, அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடியது மனிதனுக்கு அவர் முயற்சி செய்து தவிர வேற எதுவுமே. அதான் சொல்றேன்ல, முயற்சி தான். நல்லா அந்த வசனங்களை நல்லா மென்ஷன் பண்றான். நீங்க முயற்சி செஞ்சேதான் உங்களுக்கு கிடைக்குங்கிறான். எப்படி ஒரு முறுக்கு முறுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம், இல்ல பிரியாணி சாப்பிடுற ஆசைப்படுறோம். சும்மா இருந்தா வந்துருமா பிரியாணி? பிரியாணியே வா அப்படின்னா வந்துருமா? முறுக்கே வா அப்படின்னா வந்துருமா? ஜிலேபியே வா அப்படின்னா வந்துருமா? அதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அதுதான் அடிப்படை நேச்சர். அப்ப அந்த இடத்துல உங்களுடைய முயற்சி வேணும். நீங்க போக்கஸ் பண்ணணும். எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு நல்ல விஷயங்களை முயற்சின்னு ஒண்ணு இருக்குதோ, பாவங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு பாரிய முயற்சி வேணும். பாவத்தை தடுக்கிறதுக்கான முயற்சியும் நம்ம லைஃப்ல வேணும். போ சவுது பிள்ளைங்கள ஷைத்தான் ரஜீம் அப்படின்னா பாவம் போயிடாது. தஸ்கியா செய்யறது, அது அப்போட்டு இருக்கும். இதுதான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். லைஃபோட யதார்த்தம். இப்போ ஒருத்தர் பாவம் செய்யறாரு, பாவத்தை செய்யறவரை Facebookல விமர்சிக்கிறோம், இல்லைன்னா நம்ம ஒரு புறம் பேசுறோம். புறம் பேச யாருமே பாவம் செய்யாம இருக்கிறோமா? சொல்ல முடியுமா? தனிமீன் கிடைச்சு நம்ம 1000 பாவம் செய்வோம். நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாத்துறது தவிர. அப்போ பொதுவா ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல நின்று பார்க்கணும். எம்பத்தி. இப்ப நான் வந்து ஒரு இன்ஜினியரா ஆசைப்படுறேன். ஆனா என்னைய கொண்டு போய் டாக்டர் சேர்க்கணும் முயற்சி பண்றாங்க. அப்ப ஒருத்தர் எனக்கு உபதேசம் செய்ய வராரு. அவர் என் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவோம், என்ன பேசுவாங்க? உண்மையிலேயே இருந்து சொல்லணும். நானும் உன் இடத்துல இருந்தா கண்ணை மூட்டு போயிருவோம்ப்பா, டாக்டர் இப்படி சொல்லுவாங்க. இது இப்படி சொல்லக்கூடிய ஆள்லாம் இருக்குது. ஒரேடியே கண்ணை மட்டும் போக வேண்டியதுதான். அப்ப அந்த இடத்துல நின்று கவனிக்கணும், நின்று பார்க்கணும். அதனால சொன்னாங்க, அச்சத்தை பரப்பக்கூடியவர் கெட்டவர்கள் அப்படின்னு குரான்ல ஒரு வசனம் வரும். அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவன் கெட்டவங்க அப்படின்னு. சார் தப்சீர் நினைக்கிறேன். ஒரு வசனுக்கு தப்சீர் வரும். கெட்டவங்க, அதான் அச்சத்தை பரப்பக்கூடியவங்க. அச்சம். கொரோனா இப்ப நிறைய பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. நல்லா போய்கிட்டு இருக்கும். டக்குன்னு எடுத்து 2027 உலகம் அழிஞ்சிரும். 2028ல உலகம் ஒண்ணுமே இருக்காதும்பா. 2029ல சவுதி இந்தியர்களை வெளியேற்றிருப்பான். அவன் நல்ல, அதாவது இதை பார்த்து பழகுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு வேலை கிடையாது, இதைத்தான் பேசிட்டே இருப்பாங்க. புதுசா பாப்பாங்கல்ல,
அவன் தான் என்ன பண்ணுவான்னா பதறிட்டு இருப்பான். இப்பதானடா வந்தேன், இப்பதான்டா நான் எனக்கு இப்பதான்டா வீடே கட்டி முடிச்சிருக்கு, இப்பதான் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தேன், இப்பதான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, நான் அந்த ஸ்கூல் படிக்கிறேன். இவன் அங்கேயே கபூர் வரைக்கும் யோசிச்சு வச்சிருவான். போக வேண்டியதான் கபூர்ஸ்தானத்துக்கு மாதிரி. இது வந்து மனிதர்கிட்ட உருவாகும். இப்போ என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கோ ஒரு ஏதோ கோர்ஸ் படிக்கிறதுக்காக விசாரிச்சாங்க. அப்போ இப்போதைக்கு சேர முடியாது அஜீஸ், பின்னாடிதான் சேரணும்னாங்க. ஏன் ஏன் சிஸ்டர் அப்படின்னேன். இல்ல, ஈரான்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அடுத்த வருஷம் இந்தியால வந்து பெட்ரோல்லாம் வந்து வராதான், விலைவாசி எல்லாம் அதிகமாயிடுமா, அதனாலதான் என் பிள்ளையை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து நான் எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டுட்டேன், சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் புதுசா இருக்கு. எங்கேயோ நடந்த விஷயத்துக்கு இங்க இங்க வந்து எப்படியோ மதியம் யோசிக்கிறான்னு நினைச்சு ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் வானத்துல இருக்கு நல்லா சொல்றான். உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் பூமியில இல்ல. இப்ப பூமியில இருந்தா நீங்க கவலைப்படலாம், அழிச்சிட்டு வரான் இல்ல, அழியுதே, சுத்தி சுத்தி அழியுதே, நம்ம ரிஸ்க் அழிஞ்சிருச்சே அப்படின்னு கவலைப்படலாம். நம்ம ரிஸ்க் ஒரு அமெரிக்கால தான் இருந்துச்சுன்னா அமெரிக்காவே அழிச்சிட்டு இருக்குதா, இல்ல நம்ம ரிஸ்க் இந்த பக்கம் தான் இருக்குது, பலஸ்தீன பக்கம் இருக்குதுன்னா பலஸ்தீன அழிஞ்சிட்டு வருதா, நம்ம கவலைப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அல்ல வானத்துலதான் இருக்குன்ட்டான். நம்ம ஆட்டோ கண்ணாடி திருப்பினா நமக்கு வந்து இங்க ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. இப்படிதான் நம்ம லைஃப் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர். அடுத்து அப்ப ஆர்வமாக ரசூலா சொல்ல, அப்ப ஆர்வமாக இருங்க, அல்லாட்ட உதவி தேடுங்க, உங்களுக்கு பயன் அளிப்பதில் நீங்க ஆர்வமா இருங்க, அல்லாட்ட உதவி தேடுங்க, இயலாமே தளர்ந்து விடாதேன்னு அப்படி ரசூலா சொல்றேன். உனக்கு எது பயன் அளிக்குதோ அது ஆர்வமா இருக்கு. பயனளிக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, நம்ம அங்க அப்படியே ரசூல்லா வந்து குரான் சுன்னாவை ஒரு மனிதனை வந்து மோட்டிவேட் தான் பண்ணும். இங்க அதை வச்சு டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. நமக்கு தேவையா கோபி, நமக்கு வேணுமா, நமக்கு இது ஒப்பேருமா, நமக்கெல்லாம் அது ஒப்பேருமா, நமக்கெல்லாம் அது ஆகுமா, நம்மளால முடியுமா. அப்ப இந்த தார்மீக கோட்பாடு நான் அடிக்கடி சொல்லுவாங்க. என்னைக்கு இந்த ஆடம்பரம் நம்முடைய சமுதாயத்துல கம்யூனிட்டியில ஆடம்பரம் வந்து எப்படி தலைவிரிச்சு அதோடைய கோலத்தை காட்டுச்சோ, எல்லாராலையும் எல்லாம் வாங்க முடியும். கரெக்டா இல்லையா? இப்போ விசாரணம் ஒரு காலம் இருந்துச்சு, பணத்துக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு, பணத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு கடினமான ஒரு நிலை. அப்படி சம்பாதிச்சானா அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மதிப்பு இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. நீங்க 30,000 சம்பளம் உங்களாலே ஆடி கார் வாங்க முடியும் இஎம்ஐல போட்டு. கொண்டு போய் 30,000 முடிச்சவங்களா இஎம்ஐல போட்டு வாங்க முடியும். இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் 2 கோடி வீடு கட்டி இருக்கிறான், உங்களால 2 கோடி கட்ட முடியும். 1,00,000 சம்பளம் வாங்குறீங்க, 2 லட்சம் மாசம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களால 2 கோடி வீடு கட்ட முடியும், இஎம்ஐ போட்டு கட்ட முடியும், லோன் வாங்கி கட்ட முடியும். அப்ப எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியுங்கிற நிலை இங்க உருவாயிடுச்சு. அந்த ஆடம்பர கோட்பாடு இப்ப எவனுக்கு ரோட்ல போகவே முடியல, எல்லாரும் கார் தான் ஓட்டுறான், காரை வாங்கி ரோட்ல தான் பழகுறான். ஓட்டுறது பிரச்சனை இல்ல, ரோட்ல ஓட்டினா சரி, நம்ம பக்கத்திலேயே வரான். அடே நானே ஓரமா போய்கிட்டு இருக்கிறேன், இன்னும் ஓரமா வந்து தட்டி விட்டு போயிட்டுனா என்ன செய்ய. அப்ப எல்லாரும் எல்லாம் அடையக்கூடிய நிலைகள் உருவாயிடுச்சு. அப்ப அடைய முடியாத நிலை என்ன? கல்வி. அதை அடையறதுக்கு தான் நம்ம படாத பாடுபட்டு இருக்கோம். அதுல நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன? நிறைய பிற்போக்குத்தனம், கல்வியே பிற்போக்குத்தனம். அப்போ நீங்க ஒண்ணுமில்ல, நம்ம ஊர்லயே போன கிளாஸ்லயே சொல்லியிருந்திருப்ப, லாஸ்ட் கிளாஸ்லயே, இப்ப எங்க ஊர்ல 18 பள்ளிவாசம் இருக்குன்னு சொன்னேன். பக்கத்துல கடைநூறு போனா அது அது டபுளா இருக்கும். அப்படிதானே ஆமியா சிஸ்டர்? அப்படி போனா அது டபுளா இருக்கும். கடைநூருக்கு அப்படியே ஆப்போசிட், எங்க ஊருக்கு ஆப்போசிட் கடைநூறு. ஏன்னா அது ஃபுல்லா முஸ்லிம் ஏரியா. ஆனா ஒரு கல்வி ஸ்தாபனம் கூட கிடையாது தென்காசியில. ரெண்டு ரெண்டு ஊரையும் சேர்த்தோம்னா முஸ்லிம்களுக்கு அப்படி ஒரு கல்வி ஸ்தாபனம் கூட கிடையாது. உட்காந்து படிச்சு கிடையாது, இல்ல. இப்ப தென்காசிக்கு போனா அவ கடைநூறு நட தென்காசி மிக்சடு. அதுவுமே பள்ளிவாசல் கிட்டத்தட்ட ஒரு 25 பள்ளிவாசலாவது இருக்கும் அந்த இடத்துல, அந்த ஏரியால, தென்காசிக்குள்ள. அப்போ பாருங்க நிலையை பாத்தீங்கன்னா, பள்ளிவாசல் அதிகமாகுது, தப்பு இல்ல, பிரச்சனை இல்ல.
அந்த பள்ளிவாசலோட சேர்ந்து கல்வி கூடணுமா இல்லையா? நீங்க ஒரு கல்வி ஸ்தாபனத்தை உருவாக்கி அந்த பள்ளிவாசல் பேருக்கு எழுதி வச்சிருங்க, வக்பு பண்ணி வச்சிருங்க. அதுல என்ன ஆயிரப்போகுது? அது நன்மை தானே. அல்லாவோட பேருக்கு எழுதி வைக்க போற நன்மை தானே அது. இப்ப அந்த பள்ளிவாசல் உருவாக்குறதுல கவனம் செலுத்துறோம். அது அந்த ஈக்குவல் டு கவனம். இப்ப எங்க ஊரை வந்து பாருங்க, பெரிய நடந்துட்டு இருந்துச்சு. எங்க இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்திலேயே பெரிய பள்ளிவாசல் எங்க ஊர் பள்ளிவாசல். அதாவது அளவுல அவ்வளவு ஃபர்ஸ்ட் மேலப்பாளையத்துல ஒண்ணு இருக்கு, ரெண்டாவது இங்க, மூணாவது கடைநூல் பேட்டை பள்ளிவாசல். பெரிய பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல்லாம் பெருசா இருக்கும். கிட்டத்தட்ட உள்ள போனா 10,000 பேர் 20,000 பேர் தொழலாம், அவ்வளவு பெரிய பள்ளிவாசல் அது இருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா மாடியை பாத்தீங்கன்னா அவ்வளவு கேப் கிடக்கும். கிட்டத்தட்ட மாடியிலேயே ஒரு 5,000 பேர் தொழலாம், அவ்வளவு பெரிய பள்ளிவாசல். ஆனா பெண்களுக்கு 80 லட்சம் பள்ளிவாசல் தனியா நிதி ஒதுக்குறாங்க. பெண்களுக்காக பள்ளிவாசல்னு சொல்லி நிதி ஒதுக்கிடுறாங்க. மேல சும்மாதான் கிடக்கு. அந்த மேல அது மேல வந்து நம்ம அதை ரெடி பண்ணி அதை பண்ணி அதை நம்ம ரெடி பண்ணலாம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? மேல ரெடி பண்ணி நம்ம பண்ணலாம். ஆனா பக்கத்துல பாருங்க 80, அது அப்ப அந்த பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. அது நிறைய பேர் சத்தம் போட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அதை என்ன சொல்ல வரேன்னா, மனிதனுடைய திங்கிங் பேட்டர்ன் எங்க போகுது பாத்தீங்களா? இந்த பக்கம் வர மாட்டேங்குது. அப்ப அடிக்கடி நம்ம சொல்றதுதான், குலா நடந்துச்சு, தலாக்கு நடக்கு, குலா நடக்கு, தலாக்கு நடக்கு, குலா நடக்குது. ரைட்டு. இப்ப அதுக்கான முன்னெடுப்பு என்ன? இளைஞர்கள் போதை வசதியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சரி, அதுக்கான முன்னெடுப்பு என்ன? எப்ப பார்த்தாலும் குடும்ப சண்டை, ஃபேமிலி சண்டை. அதுக்கான முன்னெடுப்பு என்ன? முன்னெடுப்பு வேணும்ல, முன் தயார் ஒண்ணு இருக்கணும்ல. இப்ப முன் தயார் இருந்தா தானே அதோட முன்னெடுப்புகள் பண்ண முடியும், அதோடைய பிரச்சனைகளை நீங்க ரெட்டிஃபை பண்ண முடியும். அப்ப அதுக்கான தயார் பண்ணாம ரெட்டிஃபை எப்படி பண்ண முடியும்? இளைஞர்கள் திசை மாறுது. திசை மாறுது, கரெக்ட் தான். அரசியல் புரிதல் இல்ல சொல்றோம், அரசியல் புரிதல் இல்ல, கரெக்ட் தான். அப்ப அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியது யாரு? இப்ப நாளைக்கு ஒரு சண்டை வருது, ஒரு பள்ளிவாசல் கட்ட முடியல, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு எதிர்ப்பு. இப்ப எதிர்ப்புக்கு சண்டை வருது, அதுக்கு நிக்கக்கூடியவங்க யாரு? ஹெக்குமத்தோட பயணிக்கணும். ஹெக்குமத் வேணும். வீரம் இருந்துட்டா மட்டும் பத்தாது, வீரம் கொல்லும்பாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த பழமொழி அரபியில் ஒரு வார்த்தை உண்டு, வீரம் கொன்றும், அதீத வீரம் உனக்கு கொன்றும். வீரத்தோட சேர்ந்து ஹெக்குமத்தும் வேணும். எந்த இடத்துல எப்படி பிளே பண்ணணும், இப்ப சூழல் என்ன, இந்த சூழல் எதை சார்ந்து இருக்குது, இந்த சூழல் என்வாரன்மெண்ட் எதை சார்ந்து, ஹிக்குமத்தோட தான் பயணிக்கணும். அதுலதான் உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் வந்தாதான் நீங்க போடலாம். எடுத்தோம் கவுத்தோம் நான் எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் என் பேச்சு தான் கேட்பேன், நான் என் பேச்சையும் கேட்க மாட்டேன், பேசாம பார்த்து எங்களுக்கு ஒண்ணு எங்க அண்ணன் அடிப்பேன்டா, அந்த மாதிரிதான். இடையில காமெடி சொல்லுவாங்க பாத்தீங்களா, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எங்க அண்ணனை போட்டு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரிதான். வேகமா நம்ம வந்து ஒரு ஹிக்குமத்தோட பயணிக்காம போறதுதான் அந்த ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அப்ப நம்ம ஒரு செல்ஃப் அவேர்னஸா இருக்கட்டும், நம்மளும் அப்படித்தான். எடுத்ததும் சில பேர் வீட்டுல படிப்புக்கு தடை இருக்காது, சில வீட்டுல தடையா இருக்கும். சில பேர் வீட்டுக்கு தடை இருக்குதா தடை இல்லையானே தெரியாது. அவங்கதான் படிக்குன்னு சொல்லுவாங்க, தடைய தடையை திறந்து விடுறது அவங்கதான், தடை போடுறது அவங்கதான். நமக்கே புரிதா இருக்கும். இப்படி ரெண்டு கட்ட மூன்று இலையில இருக்கும். இப்ப தடையே இல்லாத ஃபேமிலியை பார்த்து நமக்கு வந்து உடனே அவங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. அதுதான் பிரச்சனை. இப்ப நமக்கு காலங்கள் எடுக்கும். இப்ப நம்ம கொஞ்சம் அதுக்கான முயற்சி பண்ணி, அதுக்கான ப்ராசஸ் பண்ணி, வீட்டுல புரிய வச்சு, அதோட கல்வியில புரிய வச்சு, அவேர்னஸ் புரிய வச்சு, திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். இப்ப தேவைகள் அதிகம். இப்ப இந்த ஜெனரேஷன் நீங்க விட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு ஜோம்பிஸா தான் வருவான். நல்லா பாருங்க. ஒரு என்னன்னே ஒரு பக்குவம் இல்லாத நபர்கள் நமக்கு தோணுதா இல்லையா, என்னடா பச்சையா உனக்கு தப்புன்னு தெரியுது, அதுக்கு ஏன்டா நீ முட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்றோமா இல்லையா? வெளிப்படையா தெரியுது இது தவறு, அப்ப இருந்து நீ அதுக்கு சார்பா பேசுறிய அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப அந்த அந்த விஷயங்கள் அந்த நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன அப்படின்னு நம்ம உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னன்னு உட்கார்ந்துக்கிறதுங்கிறது அந்த சமுதாயத்துக்குள்ளதான் நானும் இருக்கிறேன். நாளைக்கு என்னோட பிள்ளைகளும் அங்கதான் வந்து உலாவணும். அப்போ எனக்கு என்னன்னு நீ நாளைக்கு என் பிள்ளைய, இப்ப எனக்கு பிள்ளை இல்லைன்ற நம்ம வந்து உட்காந்துக்கலாம். பிள்ளைகள் உருவாகும் போது புடிச்சலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. அவங்க நாளை அவங்க சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும்.
சோசியலை பார்க்கணும். இது எல்லாம் நம்ம வந்து அதனால சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். எல்லா எவ்ரி மூமெண்ட் எவ்ரி பீப்புள்ஸ்க்கு வேணும். சமூகம் சார்ந்த ஒரு அக்கறை. எவனும் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு உட்காருந்தீங்க. அதனாலதான் எங்க உஸ்தாத் ஒருத்தர் சொல்லுவார், நாளைக்கு அங்க பிரச்சனை நடக்குன்னு நீ அமைதியா இருப்ப, அந்த பிரச்சனை பக்கத்துல நடக்கும், நீ அமைதியா இருப்ப, அந்த பிரச்சனை உங்க தெருல நடக்கும், நீ அமைதியா இருப்ப, உன் பக்கத்து வீட்டுல இருக்கும், அமைதியா இருப்ப, நாளைக்கு உன் வீட்லயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். அப்ப நாளைக்கு உன் வீட்டுல நடக்கும்போது நீ முழிச்சுட்டு நிப்ப. நாளைக்கு அப்படி இப்ப நம்ம வீட்டுல நடக்கும்போது நம்ம எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமோ அப்பதான் அவங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. இப்போ வெளிப்படையா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லாட்டாலும் நமக்கு தோணுமோ, அச்சி இப்பொழுது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான், ஒருத்தன் கூட நம்மள வந்து பண்ண மாட்டேங்கிறானே, ஒருத்தன் கூட நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். நிர்வாகம் சார்ந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், நல்ல பண்புகள், நிர்வாக சார்ந்த திறமைகள், அதெல்லாம் வேணும். அதை கிரியேட் பண்ணணும், அதை உருவாக்கணும், அதை பயிற்சி எடுக்கணும். கான்ஃபிளிக்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, இது எல்லாம் பரந்த விரிந்த தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய கிளாஸஸை நம்ம பார்ட் 2 அடுத்த சண்டே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இன்னும் ஒரு 10 ஸ்லைடு 12 ஸ்லைடு இருக்குது, அது அடுத்த 2 நம்ம பார்ட் 2 பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, டுடே வாட் இஸ் கீ டேக் அவே? கீ டேக் டைப் பண்ணிட்டே இருந்தீங்களா ஹஸ்பிதா? டைப் ஐடியா வச்சிருந்தீங்களோ? இப்ப இருக்கிற ஜென்ரேஷனை ஹேண்டில் பண்றது நிறைய நாலேஜ் அண்ட் போல்டு தேவை. அதற்கு தலைமை தாங்க இந்த இஸ்லாமிக் சைக்காலஜியா நான் பாக்குறேன். என்னுடைய நியத்தால நிறைவேற்றி நம்பிக்கை பண்ணியிருக்கான் சார். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் சைக்காலஜி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். சலாம், கண்டிப்பா. நியூ ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், முயற்சி செய்யணும், அல்லாஹ் கிட்ட ஹெல்ப் கேட்கணும், போயிடணுங்க. மனிதனுக்கு ரிலாக்ஸ் வேணும், எல்லாம் பண்ணணும். இந்த கம்ஃபர்ட் ஜோன் முயற்சி செய்யும் போது நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், அப்ப போயிடணும். போயிட்டு எங்கேயாவது போனதுக்கு தூரம் எரிஞ்சிட்டு போயிடணும். போங்கடா நீங்களும் போகணும். சொல்லுங்க சொல்லுங்க ஃபனா சிஸ்டர். நல்லா இருந்துச்சுங்க உஸ்தாத் கிளாஸ் இன்னைக்கு. அப்புறம் நான் பாதியில தான் உஸ்தாத் வந்தேன், அதனால எனக்கு ரெக்கார்ட் அனுப்புனேங்க உஸ்தாத். பாதி முடிக்க கவனிச்சே நல்லா இருக்குங்க உஸ்தாத். நீங்க சொன்ன மாதிரி ரெக்கார்டுக்கு 500 ரூபாய் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க உஸ்தாத், உங்களுக்கு கேட்க நான் உங்களுக்கு கொடுக்க நாங்க உஸ்தாத். ரெக்கார்ட் போட்டுருவோம். வேற அப்போ அந்த பரந்த சும்மா இருக்காதீங்க, தயவு செஞ்சு நீ சும்மா இருக்காதீங்க. எல்லா பேரண்ட்ஸும் நான் சொல்றது அதுதான். நிறைய பேர் சொல்லக்கூடிய நாங்க அப்படியே வளர்ந்தோம், நாங்க அப்படியே வளர்ந்தோம் பாங்க. ஏங்க நீங்க வளர்ந்த விதம் வேற, இப்ப வளர்ற விதம் வேற. சும்மா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ பார்த்து ஆட்சியை மாத்தி விட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும்.